முக்கிய செய்தி: கேரள ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்த கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், இது தொடர்பான தகவல்கள். சரவணன், நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே நேற்று காலை போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கண்டெய்னர் லாரி ஒன்று அவ்வழியே போலீசின் வாகன தணிக்கையில் நிறுத்தாமல் அதிவேகமாக சென்று சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியவாறு சென்றது. இதையடுத்து போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து சென்று துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கண்டெய்னர் லாரியில் அதிவேகமாக வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய நபர்களை பிடித்து தாக்கினர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு நிறைந்து காணப்பட்டது. இதையடுத்து போலீசார் பிடியில் சிக்கிய இருவர் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் 5 நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தற்போது நீதிமன்ற காவலில் அடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையே சன்னியாசிப்பட்டியில் பகுதியில் இந்த கண்டெய்னர் லாரி முன்னே சென்ற வாகனங்கள் மீது விபத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை இந்த கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஜீப்புகளில் பின்தொடர்ந்து சென்று விரட்டி பிடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது காவல்துறை தரப்பில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை மீதிவிட்டு கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்றதும் அந்த வாகனத்தை சக வாகன ஓட்டிகள் மற்றும் காவல்துறையினர் துரத்தி சென்று பிடித்த பதிவாகிய அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விஏஓ மற்றும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது விபத்தை ஏற்படுத்துதல், காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியது, கொலை முயற்சி உள்பட 6 பிரிவுகளின் கீழ் வெப்படை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன்.